ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்து அடுத்து ஜாயின் பண்ணி. ஓகே, நம்ம நேத்து எது வரைக்குமா பார்த்தோம்? நேத்து கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? ஓகேடா. பிக்சர்ஸ் கொடுக்கும்போது ஒரு நிமிஷம். இதை கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபார்மேட்ல ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகுதா? அதுல கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்மேட் இதுக்கு முன்னாடி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எதுவுமே இன்னும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதுல உள்ளதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இது எல்லாமே டிசைனிங் பர்பஸ்க்காக உள்ளது சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இமேஜ் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குட்டியா வச்சுருக்கேன். நீங்க பேஜ் வேணா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்கடா, அப்பதான் தெரியும். ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் சின்னதா இமேஜ் வச்சுக்கேன். ஓகே. நமக்கு இதுல எப்படி வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது சும்மா பிக்சர் இமேஜ் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் டிஃபரெண்ட் தெரியல, ஒரு எஃபெக்டிவா தெரியல. ஓகேவா? நீங்க வந்து நேம் கூட வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். நான் அதை அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஏ அப்படின்ற டூல் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அது நம்ம பெயிண்ட்ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? சரி. பிக்சரோட பார்டர் இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. ஆல்ரெடி இங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தீம்ல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்துருக்க தீமுக்கு கலர் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து அவுட்லைன் இருக்கு அப்படின்னா இது பார்டர் இல்லையா? ஸோ பார்டருக்கு எந்த கலர் நமக்கு வேணும் அப்படின்றத நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எஃபெக்ட். எஃபெக்ட்ன்றது அந்த ஷேடோ மாதிரி உள்ளதுதான். ஓகேவா? இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல எது வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த எஃபெக்ட்ல வேற இதுல பார்த்தோம். ஏறட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சேம் இதே மாதிரி ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். 3D இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எதுல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லெட்டர்ஸ்க்கு பார்த்தோம். இதே மாதிரி இமேஜஸ்க்கு நம்ம டிரா பண்ண இமேஜஸ்க்கு இந்த மாதிரி எஃபெக்ட் எதை நம்ம பார்த்தோம்? கரெக்டா. நம்ம டிரா பண்ண ஒரு பிக்சர்ஸ்க்கு இதே மாதிரி எஃபெக்ட் வந்து எதுல பார்த்தோம்? பெயிண்ட் 3Dல பார்த்தோம். ஒரு நிமிஷம். கிளாஸ்க்கு வந்துருக்காங்க. ஓகே, சரி. அதுல பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இதுல எது வேணுமோ நம்மளாவே செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரீசெட் அப்படின்றது இது எல்லாமே இங்க டிஃபால்ட்டா கொடுத்துருக்குது. அதுதான் ப்ரீசெட். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்குது. ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, சாஃப்ட் எட்ஜ், பர்வல், 3D இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க டிரா பண்ற இமேஜஸ்க்கு ஏத்த மாதிரி இதுல உள்ளதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இது ஓகே, இது நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிருக்கோம்.
அடுத்தது பிக்சர் லே அவுட். பிக்சர் லே அவுட் அப்படின்றது அந்த கொடுத்திருக்க இமேஜ் எந்த சைஸ்ல நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. இப்ப குட்டி இமேஜ் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புக்ல வந்து சம் டேட்டாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புக்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டியா ஒரு இமேஜ் இருக்கும், சென்டர்ல ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. டிசைனிங் பர்பஸ்க்காக உள்ளதுமா இது எல்லாமே. ஒரு நிமிஷம் ரியல் டைம் எக்ஸாம்பிள் காமிச்சா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா கேமரா ஆன் பண்ணிருக்கா தெரியுதா உங்களுக்கு? இதுல இந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா? இந்த பேஜ் எப்படி இருக்குன்னா ஒரு நார்மல் ஷீட்ல சென்டர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கு. இதுக்கு இந்த இமேஜ் மேலேயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இமேஜுக்கு மேலேயே ரைட் பண்ணிருக்காங்க, அதுக்கு மேலேயும் என்ன பண்ணிருக்காங்க தனியா அவுட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஓனா டிசைன் பண்ணிக்கிறது. இப்ப இங்க உள்ளதெல்லாம் பாருங்க, மேல தனியா டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, கீழே என்ன இருக்கு ஒரு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது பாருங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னா இங்க வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்துலயே அது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா இங்கேயும் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, சென்டர்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இது மாதிரி கொஞ்சம் இமேஜஸ் கொடுத்தாங்க. சோ இதே மாதிரி நம்ம இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா, ஸ்கொயர் ஷேப் இல்லாம நம்ம வந்து ரவுண்டு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி எது இமேஜஸ் இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. சோ அதோட ஷேப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓவரால் ஷேப் ஆக்சுவலா பூமி வந்து இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்களாவே இமேஜின் பண்ணதோட ஷேப்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க டிசைன் பண்றோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம ஆக்சுவலா ரெடி பண்றது இந்த மாதிரி உள்ள பேஜஸ் தான் நம்ம வந்து எப்படி ரெடி பண்றது என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நமக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி அவுட்புட் நம்ம கொடுக்கலாம். எப்படி சொல்றது புரியுதாமா உங்களுக்கு? இது வந்து ரவுண்ட் சர்க்கிள் இமேஜா இருக்கு. ரவுண்ட் சர்க்கிள் இமேஜா இருக்கு. இப்ப நம்ம இங்க டிசைன் பண்ணிருக்கிறதும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஓகேவா? சோ இதே மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே என்னென்ன இருக்கு, என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்கை வந்து இமேஜ் எடுத்து உங்களுக்கு புக்கோட போட்டோ வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். ஓகேவா? புக்ல ஏதாவது ஒரு பேஜ போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அதுல உள்ளதேதான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. டெக்ஸ்ட் எது வேணாலும் நீங்க வந்து ரைட் பண்ணிக்கலாம். அதுல உள்ள மாடலுக்கு ஏற்ற மாதிரி இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் அனுப்புறதுல வந்து ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை பத்தின எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதே மாதிரி அதே ஃப்ரேம்ல அதே மாடல்ல நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. பட் ஆனா வீடு தான் வைக்கணுமா அப்படின்னா வீடு வேண்டாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ இல்ல பீகாக்கு இல்ல ஏதோ ஒரு பிளேஸ் இப்ப ஊட்டி அப்படின்னா அந்த ஊட்டியை பத்தின அந்த ஊட்டியோட குட்டி இமேஜ் வந்து இந்த இடத்துல டிரா பண்ணிட்டு இப்படி இங்க வச்சுட்டு இந்த இடத்துல அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா டைப் பண்ணிருக்க மாதிரி. அது நீங்க டைப் பண்ணணும்னு கூட கிடையாது, ஆனா டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வரும். ஸோ டைப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் அக்கா எல்லாத்தையும் டைப் பண்ணலாம் முடியலக்கா அப்படின்னா கூகுள்ல கூட சர்ச் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனா மெஜாரிட்டியா நீங்க டைப் பண்றதுதான் பெஸ்ட். ஏன்னா இப்பதானே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அதனால நீங்க வந்து டைப் பண்ணதான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்லயே நீங்க வந்து கூகுள்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வராது. எந்தெந்த லெட்டர்ஸ் எங்க இருக்குன்றது நீங்க ஒவ்வொரு டைமா தேடி தேடி டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இப்பவே வந்து கத்துக்கிட்டீங்க, நீங்க ஓனா ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் எல்லாம் முடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எங்க போயிட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க இன்னும் ஃபாஸ்டா மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்க நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஓகேவா?
சரிம்மா. ஓகே. பிக்சர் லேஅவுட்ல இதுல டிஃபால்ட்டா குடுத்திருக்கிறது எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இத குடுக்குறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? சோ நம்ம இங்க என்ன குடுக்குறோமோ அந்த வேர்ட் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். நான் ஹவுஸ் அப்படின்றத குடுத்திருக்கேன். ஓகேவா? அது இங்க வந்துருச்சு. குடுத்துட்டு நான் என்டர் குடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வேணும்னா நீங்க இன்னொரு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி காட்டுது. சோ நம்ம இங்க இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பிக்சர்ஸ் வேற நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து இந்த இடத்துல வேற இமேஜ் வைக்கிறேன். இது வைக்கிறேன். நம்ம என்டர் குடுக்க அகைன் என்ன பண்ணும்? வேற வேற இமேஜஸ் வந்துட்டே இருக்கும். இல்ல எனக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ட் மார்க் குடுத்துட்டு வெளில வந்துடலாம். நான் இங்க அகைன் அதே மாதிரி வேற ஒரு பிக்சர் வைக்கிறேன். ஜஸ்ட் பிங்க் பின் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு இது போதும். நான் வந்து இதோட இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இது நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையாமா, இந்த பாக்ஸுக்கு கார்னர்ல ஒரு லைன் மாதிரி வியூ ஆகுதா? தெரியுதாமா அந்த லைனு? ஓகேடா. இப்போ இந்த இமேஜ சின்னதா ஆக்கணும், பெருசாக்கணும் அப்படின்னா இங்க உள்ள இந்த லைன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியா யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா இப்ப இந்த கார்னர் பாயிண்ட நீங்க வந்து லைட்டா அந்த இடத்துல உங்களுக்கு மவுஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப இங்கெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி வியூ ஆகுதா? பட் இதுவே கார்னருக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் மட்டும் வியூ ஆகும். ஸோ அதை அப்படி கிளிக் பண்ணி மேல நீங்க இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜோட சைஸ் வந்து பெருசாகும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பெருசாக்கிக்கலாம். இப்போ இந்த சென்டர்ல உள்ளதை இழுத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் பெருசாகும். இப்ப இதுவே இங்க எடுத்தோம் அப்படின்னா கீழே மட்டும் இது இங்க ஒவ்வொரு சைடுக்கு ஏத்த மாதிரி இது ஆக்சுவலா நம்ம ஆட் பண்ணிருக்கோம்னால இது நமக்கு வீவ் ஆகுது. இது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ இந்த பாயிண்ட வச்சுட்டு நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து நமக்கு எதுல யூஸ் ஆகும்? இந்த மாதிரிலாம் டிசைன் எதுல பண்ணிருப்பாங்க? புக்ல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களாமா இந்த மாதிரி டிசைன்லாம்? இந்த மாதிரி பண்ற டிசைன் புக்ல மட்டும்தான் இருக்குமா? கரெக்டா. புக்ல மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. என்ன பண்ணுவாங்க? நியூஸ் பேப்பர்ஸ் இன்னும் வேற என்னென்ன அடிஷனலா உள்ளது இருக்கோ எல்லாத்தையுமே எதுலமா மேகசின், மந்த்லி மேகசின், வீக்லி மேகசின் அந்த மாதிரிலாம் பப்ளிஷ் பண்றாங்கல்ல அதுல கூட இதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சரி. இது நம்ம டிசைனிங் பர்பஸ்க்காக உள்ளது. இப்ப அதுல உள்ள டிசைன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டா நமக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதோட டிசைன்ஸ், அதாவது இப்ப அது நமக்கு டிஸ்பிளே ஆகுறது எந்த ஃபார்மேட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 3D எஃபெக்ட். ஓகே. எப்போ இந்த இது கொடுத்தேன்? நம்ம இதுல உள்ள கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எனக்கு இந்த ஃபார்மேட்ல தான் கலர் வேணும், இதுல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணிக்கலாம்? கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இதுதான் டெக்ஸ்டுக்குள்ளது சொல்லியிருந்தேன். நம்ம இமேஜுக்குள்ள ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் போகணும். ஓகே. அடுத்தது பொசிஷன். இதுதான் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ரைட் சைட்ல
ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா? அதுதான் பொசிஷன். அது வந்து நமக்கு டிஃபால்ட்டா இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரேப் டெக்ஸ்ட் ரெண்டுமே வந்து சேம் தான். இப்ப இந்த பொசிஷன் அப்படின்றது எந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளா கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது. ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் வந்து இப்ப இது நம்ம இமேஜஸ்ல பார்த்தோம் இல்லையா? இது வந்து ரைட் சைட்ல இருக்கணும், லெஃப்ட் சைட்ல இருக்கணும். நம்ம வந்து அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல வந்து டெக்ஸ்ட் கொடுத்துப்போம். டெக்ஸ்ட் ராப்பிங் ரெண்டுமே சொன்னல சேம் தான் சொல்லிட்டு பொசிஷன்ல இது நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறது. ஒரு லைனுக்கு மேல இருக்கணுமா, இல்ல அந்த லைன் பக்கத்துல வரணும், அதுக்கு பக்கத்துல நான் வந்து டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணணுமா அப்படின்ற ப்ராசஸ் எல்லாமே இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. வித் டெக்ஸ்ட் ராப்பிங்னு இருக்கா, அதே தான் இதுலயுமே இருக்கும். நான் இப்ப இங்க உங்களுக்கு மேல வச்சு காட்டுறேன். இதே இமேஜ் இல்ல மேல ஒரு லைன் இமேஜ் வச்சோம் இல்லையா, அதை உங்களுக்கு எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு மேல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால இங்க கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டுக்கு மேல என்ன பண்ணுது, இந்த இமேஜ் போயிட்டு நமக்கு வியூ ஆகுது. இங்க வச்சோம் அப்படின்னா பேக் சைட்ல உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே என்ன ஆயிடுது, ஹைட் ஆயிட்டு அதுக்கு மேல இந்த இமேஜ் வந்து அதை கவர் பண்ணிடுது. எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா அந்த லைனை எந்த டிஸ்டர்புமே பண்ணாம எனக்கு வந்து இந்த இமேஜ் வேணும். எனக்கு அந்த லைன் இப்ப இங்க கொடுத்திருக்க கண்டென்ட் அப்படியே இருக்கணும். அதுல எதுவுமே பிரேக் ஆகக்கூடாது. எனக்கு இமேஜ் சென்டர்ல வேணும் அப்படின்னா அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஆக்சுவலா சென்டர்ல நமக்கு இங்க இந்த இமேஜ் வந்துருச்சு. சைட் பை சைடு நம்ம கொடுத்துருக்க அந்த லைன் வந்து என்ன ஆகல, எந்த டேட்டாவுமே மிஸ் ஆகாம நமக்கு லைன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்த லைன் வந்து அதேதான் வரும். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ரிசீவ்டு ப்ராசஸிங் இப்படின்ற மாதிரி சேம் லைன்ல தான் வரும். ஓகேவா? அதுல எந்த சேஞ்சஸுமே ஆகாது. சென்டர்ல நமக்கு இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் விசிபிள் ஆகுது. உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் தெரியும். நான் வைக்க வைக்க அது வந்து மூவ் ஆயிட்டு அதுவாவே என்ன பண்ணிக்குது, அலைன்மெண்ட் பண்ணிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சரி, வேற அதுலயும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இது என்ன அப்படின்னா டாப் பாட்டம் அப்படின்றது அந்த லைன் வந்து மேலையும் கீழே இருக்கும், நடுவுல இந்த இமேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்றது. ஓகேவா? இது என்ன அப்படின்னா பேக் சைட்ல, அதாவது பேக்ரவுண்ட் மாதிரி இந்த இமேஜ் எனக்கு கொடுத்துட்டு மேல டெக்ஸ்ட் எல்லாம் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இமேஜ் பின்னாடி இருக்கும். அது வந்து நமக்கு எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு விசிபிளா இல்லாம மேல அந்த டெக்ஸ்டுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இங்க வந்து பின்னாடி இந்த இமேஜ் இருக்கு இல்லையாம்மா, இந்த இமேஜ் வந்து லைட் கலர்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு ஆப்ல போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டா, அதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ல எல்லாம் போயிட்டு நீங்க வந்து ஏதாச்சும் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க, ஆக்சுவலா அவங்கள்ட்ட உள்ள நோட்ஸ் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க வாட்ச் பண்ணிருக்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க சென்டர்ல கீழ இருந்து மேல வரைக்கும் அவங்க சென்டரோட நேம் இருக்கும். ஆனா அந்த நேம் வந்து நமக்கு எப்படி இருக்காது, ரொம்ப விசிபிளா டார்க்காலாம் இருக்காது. லைட்டா ஒரு லைன் போட்ட மாதிரி அந்த இடத்துல நமக்கு அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனா மேல வந்து என்ன இருக்கும், இந்த மாதிரி நார்மல் டேட்டா நீங்க என்ன பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ, அதாவது என்ன நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே மேல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு ஃபர்தரா காட்டுறேன், உங்களுக்கு எப்படி அதெல்லாம் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஓகே. எடிட் ராப்பிங் பாயிண்ட் அப்படின்றது, நான் இப்ப வந்து இந்த இமேஜ் இருக்கு, எனக்கு இந்த இமேஜ் இப்படியே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து எப்படி வேணும், இந்த கார்னர் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இப்படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே டிசைன் பண்ணிக்கிறது. ஓகேவா?
நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க உள்ள லைன்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது நம்மளாவே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. ஓகே. ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா பிரிங் ஃபார்வர்டு. இது எல்லாமே நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளதுதான். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன ஒரு டிஃபரன்ஸ்ல நமக்கு வந்து ஹைலைட் பண்ற மாதிரி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னா சென்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னா இதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜா செட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஒரு நிமிஷம். இது நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இமேஜ் மாதிரி தான் வச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப நான் வந்து சென்ட் பேக்ரவுண்ட் நான் கொடுக்கல. இப்ப நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இமேஜ நான் வந்து மூவ் பண்றேன். உங்களுக்கு இருங்க பாருங்க. இந்த லே அவுட்ல ஆக்சுவலா இந்த இமேஜ் இருக்கு அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணும்போது செட் அஸ் பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி காட்டுமா. நம்ம இதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அது இப்ப எதுல இருக்குன்னு தெரியல. ஹைட் பண்ணிருக்கு. நான் உங்களுக்கு ஓகே. நான் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் எப்படி செட் பண்றதுன்றது உங்களுக்கு வந்து பார்த்துட்டு சொல்றேன்டா. இங்க ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரிதான். பேக்ரவுண்ட் வந்து நம்ம செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அதை வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அப்படி நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? மேல அதாவது இப்ப இந்த இமேஜ் இருக்கு அப்படின்னா இதுக்கு மேல நம்ம வந்து இங்க டைப் பண்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா, சேம் அதே மாதிரியே தான் இதுலயுமே வரும். பட் அதோட டிசைனுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது அலை. இது என்ன அப்படின்னா ரைட்டு, லெஃப்ட், சென்டர் எப்படி நமக்கு இந்த இமேஜ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லெஃப்ட், சென்டர், ரைட்டு, நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இமேஜ வந்து அலைன் பண்ணிக்கலாம். இது டாப். டாப் அப்படின்றது இப்ப நம்ம இந்த பேஜ்ல டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது இந்த பேஜ் ஃபுல்லா தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க உங்களுக்கு இருக்கா, இந்த ஒரு பேஜ் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கும். இப்ப வந்து டாப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜோட டாப்புக்கு போயிட்டு, இதுவே மிடில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜ்ல மிடில் இருக்கும். பாட்டம் கொடுத்தோம் அப்படின்னா அதே பேஜ்ல டவுனுக்கு போயிடும். ஓகேவா? ஓவராலா எல்லா ஷீட்டுமே எடுத்துட்டு இப்ப நான் இங்க உள்ள இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல டாப்ல கொண்டு போய் வைக்காது. ஓகேவா? இப்ப நம்ம எந்த பேஜ்ல எடிட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பேஜ்லயே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இமேஜ் டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட்னு சொல்லிட்டு நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்கும். இது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல், வெர்டிகல். இது வந்து பொசிஷன் அதோடது. ஹரிசாண்டல் அப்படின்றது சேம் அதே மாதிரி தான். இது வந்து ஆனா சென்டர்ல போகுது. நமக்கு இது வந்து பெரிய லெவல்ல இந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே. ஒரு நிமிஷம் இப்படி வச்சுட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிப்போம்.
ஆக்சுவலா இது ஏன் இங்க வந்துருச்சு இப்போ அப்படின்னா, இங்க அந்த இமேஜுக்கு சைஸ் பத்தல. ஓகேவா? அதனால அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிடுச்சு. இன்னொன்னு இங்க இந்த டேபிள் இருக்கு. அத வந்து செப்பரேட் பண்ண முடியாது. டேபிள வந்து எரேஸ் பண்ணிட்டு சென்டர்ல போக முடியாது இல்லையா? சோ அதனால நமக்கு இங்க வந்துருச்சு. ஹரிசாண்டல், வெர்டிகல் அப்படின்றது நேரா இருக்கும். அந்த லைன்ஸ் தெரியும் இல்லையுமா? ஓகேடா. அதுக்கு ஏத்த மாரி அது வந்து அலைன்மென்ட் பண்ணிக்கும். அலைன் டூ பேஜ். அலைன் டு பேஜ்ன்றது நம்ம இந்த பேஜ வந்து அலைன்மென்ட் பண்ணிக்கிறது. லைக் இந்த டேட்டா வந்து இந்த இடத்துல வேணும், எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணு அப்படின்றதுக்கு. ஓகேவா? அலைன்மென்ட் கிரிட். இதெல்லாம் மெஜாரிட்டியா நம்ம இதுல யூஸ் பண்ண மாட்டோமா? இதெல்லாம் வந்து டிராயிங் பண்ணும்போது தான் இந்த கிரிட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இமேஜ் தான் யூஸ் பண்றோம்ன்றதுனால நமக்கு இந்த கிரிட் வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. கிரிட்ன்றது ஒண்ணும் இல்ல. கிரிட்ன்றதுனா என்ன அப்படின்னா, கிராஃப் ஷீட் மாதிரி உள்ளது. ஓகேவா? கிராஃப் ஷீட்ல குட்டி குட்டியா பாக்ஸஸ் போட்டு நிறைய இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி நமக்கு வந்து வியூ ஆகுறது தான் கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு இதுல அந்த அளவுக்கு தேவைப்படாது. இந்த கிரிட்ல நமக்கு எங்க மெஜாரிட்டியா யூஸ் ஆகும் அப்படின்னா, அக்யூரேட்டான வேல்யூ கண்டுபிடிக்கும் போது. அது நம்ம இதுல வந்து சார்ட்ன்னு இருக்கும் நமக்கு. அதுல நம்ம போயிட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுல நமக்கு அது மெஜாரிட்டியா யூஸ் ஆகாது. அப்படின்னா இதுலயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது ரொட்டேட். இது சேம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ரைட் சைடு 90 டிகிரி, லெஃப்ட் சைடு 90 டிகிரி, வெர்டிகல், ஹரிசாண்டல். ஓகேவா? இதுல உங்களுக்கு அந்த இது அக்யூரேட்டா காட்டுது. வெர்டிகல்னா என்ன, ஹரிசாண்டல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி. மோர் ரொட்டேட்டிங் ஆப்ஷன்ல நம்ம குடுத்திருக்க அந்த இமேஜ்க்கு சைஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா அவங்க குடுத்திருக்காங்க. சோ எனக்கு அந்த சைஸ் வேணாம், நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதுல அந்த வேல்யூஸ சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்களாவே கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது கிராப். இது என்ன அப்படின்னா, இந்த இமேஜ கிராப் பண்றது. நான் இங்க உள்ள இமேஜ் காட்டுறேன். ஓகே. வேற இமேஜ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிராப் பண்ணும்போது உங்களுக்கு அப்புறம் ஈஸியா புரியும். வேறது வரவில்லை. இந்த இது. ஓகே. கிராப் அப்படின்றத நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரைட் சைடு ஃபுல்லா நமக்கு அந்த பாக்ஸ் மாரி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிளாக் கலர்ல மார்க் மாரி காட்டுது இல்லையா? சோ அத யூஸ் பண்ணி இந்த இமேஜ் நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்றதுன்னா கட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? நமக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ, அந்த லெவலுக்கு அத வந்து அப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா, சாரி, மூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து நமக்கு கட் ஆயிட்டு வியூ ஆகும். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து என்டர் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு மட்டும் இமேஜ் வந்து கட் ஆகும். ஓகேவா? இது நமக்கு மெஜாரிட்டியே தெரியல. ஒரு நிமிஷம். சரி, இந்த இது எடுத்துக்கிறேன். டிராப் பண்ணேன். ஓகே. இதுல நாங்க உங்களுக்கு கிராப் பண்ணி காட்டுறோம். கிராப் ஆப்ஷன் கொடுக்கும்போது இப்படி ஆகுதுன்றது தெரியும். எனக்கு மேல உள்ள சார்ஜ் எதுவுமே வேண்டாம். வீடு மட்டும் போதும் அப்படின்னு நான் கதை கட் பண்ண இப்ப கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா, அது மட்டும் கட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் கிராப். நார்மல் பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இப்ப இதே டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றதுனால நான் வந்து அண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே. கிராப் டு ஷேப் அப்படின்றது நமக்கு இங்க டிஃபால்ட்டா நிறைய ஷேப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆரோ, சிம்பிள், ஸ்மைல், ஹார்ட், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய எக்கச்சக்கமா
டிசைன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அந்த டிசைன் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ஹார்ட் வைக்கிறேன் அப்படின்னா ஹார்ட் ஷேப்புக்கு மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ இப்போ ஹார்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஹார்ட் ஷேப்புக்கு மாறிடுச்சு. இப்போ இதுவே நான் வந்து ஸ்கொயர் கொடுக்குறேன் இல்ல ரெக்டாங்கிள் கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன பண்ணும்? அந்த ஷேப்புக்கு நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இதை கூட டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலா இந்த ஷேப் கொடுத்து எனக்கு கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு இதை நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். செட் ஆகாமே வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், என்ன ஷேப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கியூப் ஷேப் மாதிரி கியூப் ஷேப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷேப்பை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், எந்த மாடல் எனக்கு வியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இங்க டிசைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம இந்த இமேஜை டிசைன் பண்ணும்போது இதுல கொடுத்துருக்க அந்த டிஃபால்ட்ல தான் வருது. ஹலோ, இந்த வாரம் 10 நிமிஷத்துல வந்துருவேன். என்னத்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரிம்மா, கால் வந்து எனக்கு கட் ஆகுது. ஓகேடா. இங்க நம்ம எந்த ஷேப்ல நமக்கு இருக்கோ ஸோ அதே ஃபார்மேட்டா தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் வந்து அடுத்தது ரேடியோ அப்படின்றது எந்த ரேடியஸ்ல நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சைஸ் வந்து அவங்களாவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மெஜாரிட்டியா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி உள்ள ஷேப்ஸ் எல்லாமே அப்படின்னா, இப்ப யூடியூப்ல நம்ம ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா யூடியூப்ல உள்ள அந்த வீடியோஸ்க்கும் ஷார்ட்ஸ்க்குள்ள நார்மல் யூடியூப்ல பெரிய லென்த் வீடியோ பார்ப்பீங்க இல்லையா, அந்த வீடியோவுக்கும் ஷார்ட்ஸ்ல பார்க்குற வீடியோஸ்க்கும் ரெண்டுக்கும் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ்ல தான் இந்த இமேஜும் உள்ளது. இதை வந்து நம்ம இப்போ மொபைல் போன்ல பாக்குறோம் அப்படின்னா இதை இப்ப நம்ம மொபைல் போன்ல பாக்குறோம் அப்படின்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும்னா இப்ப நமக்கு வியூ ஆகுது இல்லையா, இப்ப கிராப் பண்ற மாதிரி வியூ ஆகுது இல்லையா, இதுலதான் நமக்கு வந்து வியூ ஆகும். பட் இதுவே நம்ம வந்து இந்த சிஸ்டம்ல பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் ஷேப்ல வியூ ஆகும். இதுவே இதை வந்து நம்ம டேப்ல பாக்குறோம் அப்படின்னா சிஸ்டம்ல பாக்குறதோட கொஞ்சம் பெரிய லெவலுக்கு சாரி கொஞ்சம் சின்ன லெவலுக்கு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி நம்மளாவே ஓனா கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ளதுதான் இது எல்லாமே. சரி, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களாவே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில் ஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபில் அப்படின்றது இப்ப நான் வந்து இந்த சைஸுக்கு வந்து நான் கிராப் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இமேஜ் எனக்கு அந்த சைஸுக்கு கொண்டாந்து ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சாரி, ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றத இந்த ஃபில் அப்படின்ற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த சைஸ்க்கு தான் கிராப் பண்ண போறேன். ஓகேவா? நான் இதை வந்து மொபைல் போன்ல தான் பார்க்க போறேன். எனக்கு வந்து இவ்வளவு பெரிய இமேஜ மொபைல் போன்ல எப்படி வியூ ஆகுமோ அந்த லெவலுக்கு எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேஞ்ச் பண்றது. ஓகேவா? ஃபிட் அப்படின்றது அதுக்கு எனக்கு வந்து ஓவரால் இமேஜ் வந்து அதுக்குள்ளாரையே எனக்கு தெரியுற மாதிரி வியூ பண்ணுங்க. ஃபில்லுக்கும் ஃபிட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. இப்ப இந்த பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாக்ஸ ஃபில் பண்ற மாதிரி உள்ளது. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா புக் நம்ம வந்து அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா
என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா புக்கையுமே எடுத்து அதுல ஃபில் பண்ண தான் பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா, இங்கருந்து நம்ம அத வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து மாடியில இருக்கேன். ஓகேவா? நான் மாடியில நெறைய புக் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் வந்து கீழ கொண்டுட்டு போயிட்டு வைக்கணும். வாசல்ல கொண்டு போயிட்டு வைக்கணும். என்ன பண்ணுவேன்? என்ட்ட இருக்கிற அட்டைப்பெட்டியில ஃபுல்லா என்னென்ன புக் இருக்கோ எல்லாத்தையுமே அள்ளி போட்டு, அது ஆர்டரா இருக்கோ இல்லையோ, நான் அத வந்து என்ன பண்ணணும்? கீழ கொண்டுட்டு போணும். இப்போதைக்கு டெம்பரரியா என்ன பண்றேன்? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நான் கீழ எப்படி தூக்கிட்டு போக முடியுமோ அதுக்கு ஏத்த மாரி தூக்கிட்டு போவேன். பட் இதுவே நான் அந்த புக் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு எனக்கு அது வந்து யூசேஜ் இல்ல. நான் வந்து என்ன பண்ணணும்? கபோர்ட்ல வச்சுட்டு நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த புக்லாம் நான் எடுக்க போறேன் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த பாக்ஸுக்கு ஏத்த மாரி அந்த புக் எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணுவோம். இல்லையா? செட் பண்ணி வச்சுட்டு, அத கவர் பண்ணி வச்சுருவோம். அதுதான் என்ன அப்படின்னா, ஃபிட்ன்னு அர்த்தம். நம்ம கண்ணாபின்னான்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஃபில்லு. ஃபிட்ன்றது அதுக்கு ஏத்த மாரி வைக்கிறது. அதே மாரி தான் இந்த இமேஜுக்கும் வந்து ஆப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபிட்ன்றது எனக்கு இந்த பாக்ஸ் தான். அதுக்குள்ளார இந்த இமேஜ கொண்டாந்து எனக்கு செட் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு அர்த்தம். ஃபில்லுன்றது பொண்டாட்டி முடிஞ்சா பண்ணுங்க. இந்த பாக்ஸ்க்கு எனக்கு எது வருமோ அது மட்டும் வைங்க அப்படின்ற மாரி சொல்றது. ஓகேவா? டிஃபரன்ஸ் புரியுதாம்மா உங்களுக்கு? ஓகேடா. இது வந்து ஹைட் டு விட்த். இந்த இமேஜோட ஹைட் எவ்வளவு வேணும்? விட்த் எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 6.2 இருக்கா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா 8.5 வைக்கிறோம். ஓகே. கீழே வந்து 7.75 இருக்கா? நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 9.25 வைக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்க உள்ள சைஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதுல போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்க உள்ளது என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா அவங்களே கொடுத்துருக்க சைஸ். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா இதுல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாவே கஸ்டமைஸ் பண்ணி இதுல அதோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபார்மெட்ல உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே. சரி. அடுத்தது பிக்சர் ஆன்லைன். பிக்சர் ஆன்லைன்றது நம்ம வந்து ப்ரௌசிங் பண்ணி எடுக்கிற போட்டோஸ் தான். ஓகேவா? நம்மள்ட்ட இன்டர்நெட் அக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌசிங் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சர்ச் பண்ணி நமக்கு எந்த போட்டோஸ் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். என்ன சர்ச் பண்ணுவேன்? சடனா எதுவும் யோசிச்சு வர மாட்டேங்குது. நான் இப்ப கவ் அப்படின்ற இதை சர்ச் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட இமேஜஸ் வந்து எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். நமக்கு இதுல எதுவும் வேணும் அப்படின்னா அதை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த கவ்வோட இமேஜ் வேணும். இன்சர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லோட் ஆயிட்டு இந்த பேஜ்ல நமக்கு இங்க அந்த இமேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டைரக்டா அதுல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இமேஜ வந்து எடுத்துக்கலாம். இல்ல என்கிட்ட சிஸ்டம்ல இமேஜஸ் எல்லாம் கிடையாது, நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி. இந்த கவ் இமேஜ் எடுத்துட்டு அதில் என்ன பண்ணிருக்கேன்? கிராப் பண்றேன். ஓகேவா? எனக்கு பேக் சைட்ல உள்ள கவ்வெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இந்த மாடு மட்டும் வியூ ஆனா போதும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? கிராப் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா? சரி. அடுத்தது ஷேப்ஸ். நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா ஷேப்பு? அதே மாதிரி அது வந்து இமேஜஸ்ல நம்ம வந்து ஷேப் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி பார்த்தோம். இது வந்து நார்மல் ஷேப். இப்ப நம்ம வந்து ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு பெயிண்ட்ல வரைவீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான். வரைஞ்சிட்டு இன்சைட்ல நம்ம வந்து நிறைய டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி இது பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து ஏதாவது ஷேப்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு உள்ள அலைன்மெண்ட் இது எல்லாமே. ஓகேவா? ஃபார்மட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம்.
நமக்கு டிஃபால்ட்டா நிறைய ஷேப்ஸ் வந்து குடுத்துருக்காங்கம்மா. இதுல உங்களுக்கு எந்தெந்த ஷேப்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இமேஜ் நீங்க வந்து குடுக்குறீங்க, இல்ல யாரோ ஒரு பெர்சன் பத்தி நீங்க ரைட் பண்றீங்க அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி என்ன பண்ணலாம்? இப்ப இங்க வந்து அந்த பெர்சனோட இமேஜ் வச்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கவ் இமேஜ் இங்க இருக்கு அப்படின்னா, இங்க சைடுல என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஆரோ மார்க் சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு இதுல நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இமேஜ் மேல நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இங்க நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாத்துக்குமே வந்து பொசிஷன் டிராபிக் டெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜுக்கு மேல இருக்கணுமா, ரைட்ல இருக்கணுமா, லெஃப்ட்ல இருக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம இங்க டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேம்மா. எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியா ஒரு ஒர்க் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்செர்ட்ல இன்னும் நிறைய நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இங்க இப்படி டிரா பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதுக்கே ஃபார்மேட்ல நமக்கு இன்னும் அலைன்மென்ட் பண்றதுலாம் நிறைய இருக்கு. ஓகேவா? இத வந்து நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்கா குடுக்குறேன் அப்படின்னா, ஓகேம்மா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்கா குடுக்குறேன் அப்படின்னா, இங்க நம்ம வந்து இந்த கிராப் பண்ணோம் இல்லையா? அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணோம். அது வந்து எப்படி அலைன்மென்ட் பண்றது ராக்கெட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் வந்து சென்ட் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் வந்து ஒரு ஆள் மட்டும் தான் சென்ட் பண்றீங்க. ரிமைனிங் உள்ளவங்க யாருமே சென்ட் பண்றது கிடையாது. வீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதும் கிடையாது. பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல இருக்கும். இல்ல அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடும். இது எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றது கூட ஞாபகம் இல்லாம போயிடும். அதனால மேக்ஸிமம் அன்னைய கிளாஸ் அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகேம்மா. ரிமைனிங் உள்ளதெல்லாம் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். கரெக்டா 30 டேஸ்ல இந்த கோர்ஸ். நான் உங்களுக்கு டேட் பார்த்துட்டு குரூப்ல போட்டு வரேன், மென்ஷன் பண்றேன். ஓகே. தேங்க்யூமா. ஓகே. தேங்க்யூமா. தேங்க்யூமா.